லாஸ்ட் வீடியோல 5 இன்டர்வியூ क्वेश्चंस பத்தி பார்த்தோம். சோ இப்போ இந்த வீடியோல நெக்ஸ்ட் செட் ஆஃப் 5 क्वेश्चंस பத்தி பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. NumPy இன்டர்வியூ क्वेश्चन. நம்ம இது வரைக்கும் 5 இன்டர்வியூ क्वेश्चन பார்த்திருக்கோம். இப்போ 6th क्वेश्चनல இருந்து பார்க்கலாமா? ஓகே. 6th क्वेश्चन என்னன்னா what are some common NumPy function to generate the random numbers? ஓகே. எப்படி ஒரு random numbers வந்து ஜெனரேட் பண்ணும்? அதுல NumPyல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா என்னென்ன ரேண்டம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படி சொல்லி நம்ம லைப்ரரியை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் numpy-s np அடுத்து எப்படி ரேண்டம் நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் போட்டுக்கலாம். காமனான ஃபங்க்ஷன் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் np.random.rand சொல்லுவோம். ஸோ random.randனா ரேண்டமா வந்து ஜென்ரேட் பண்ணும் ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை எடுத்து அது வந்து ரேண்டன் போட்டோம்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன்ல நம்மளுக்கு ரேஞ்ச் வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணும். இதே ரேண்ட் என்னன்னு போட்டோம்னா அது ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா? ரேண்ட் இன்ட்டுன்னு போட்டோம்னா அது இன்டீஜர்ஸை வந்து ரேண்டமா ஜென்ரேட் பண்ணும். இதே வந்து நான் ரேண்ட் டாட் சாய்ஸ்ன்னு போட்டேன்னா எனக்கு ரேண்டமாக தான் ஜென்ரேட் பண்ணும். ஆனால் எப்படி ஜென்ரேட் பண்ணும்னா 1D அரேவா ஒரு 1D அரேவா எடுத்து எனக்கு ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா? பார்க்கலாமா எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இம்போர்ட் numpy-s np போட்டாச்சு. நம்மளோட லைப்ரரியை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் ஒரு ஃப்ளோட் வேல்யூஸை என்ன பண்ண போறேன் ரேண்டமா ஜென்ரேட் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு வேரியபிள் நேம் வச்சுக்கலாம் np.random.randint. இப்போ நான் எதுலேருந்து எது வரைக்கும் எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் எனக்கு ஃப்ளோட் வேல்யூ வேணுன்றதை நான் கொடுக்கணும் இல்லையா? கரெக்டு தானே? ஸோ சாரி இங்கே வந்து ரேண்டின்ட்டு வராது, ஃப்ளோட்டுங்கும் போது நம்மளுக்கு ரேண்டு தான் வரும். ஓகேவா? நான் தான் சொன்னேன்ல யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து நம்மளுக்கு ரேஞ்ச் வேல்யூஸ் எடுக்கும். அப்போ நம்ம ரேண்டு தானே போடணும். ரேண்டு இன்ட்டுனா நம்மளுக்கு இன்டீஜர் வேல்யூஸில் எடுக்கும். ஸோ 0 to 1 அப்போ ரேண்டு தான். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து சைஸ் கொடுத்துக்க போகிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு ஜென்ரேட் பண்ணுற நம்பர்ஸ் வந்து 0லேருந்து 1 வரைக்கும் தான் ஆக போகுது. அதோட சைஸ் என்னன்னா 3,3. ஓகேவா? நான் இப்போ ரேண்டை கால் பண்ணி பார்க்குறேன். ரேண்ட் ஃப்ளோட் எனக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சா? ஸோ நான் மேட்ரிக்ஸில் 3,3ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு 3 row 3 column எனக்கு என்ன ஆகியிருக்கு இப்போ ஜென்ரேட் ஆகியிருக்கு. ஓகேவா? இப்படி தான் வந்து ஃப்ளோட் வேல்யூ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனில் உள்ள வேல்யூவை தான் எனக்கு என்ன பண்ணும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ 0 to 1. ஓகேவா? ஸோ ரேண்டுன்றது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி நமக்கு ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா? ஓகே. அடுத்து எனக்கு இன்டீஜர் வேல்யூ வேணும். அப்போ நான் என்ன சொன்னேன், இன்டீஜர்னா ரேண்ட் இன்ட்டுன்னு கொடுக்கணுமா? ஸோ அதே மாதிரி np.random.rand int. ஸோ இப்போ நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா எதுலேருந்து எது வரைக்கும் எனக்கு ஜென்ரேட் பண்ணணும். இதே மாதிரி மேட்ரிக்ஸோட சைஸ். ஓகேவா? சைஸுன்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் 0,10 அப்படின்னா 0லேருந்து 10 வரைக்கும் பிட்வீன் உள்ள நம்பர்ஸை வந்து எனக்கு ரேண்டமாக நீ ஜென்ரேட் பண்ணு. ஓகேவா? ஸோ அடுத்து எனக்கு சைஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அகைன் நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா 3,3a கொடுத்துக்கிறேன். ஓகேவா? என்னோட மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் வந்து 3,3a இருக்கட்டும் அப்படி சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே. ஓகே. ரேண்டம் np.random.randint சாரி இங்கே ரேண்டின்ட்டுக்கு பதிலாக ரேண்டின்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ரேண்டின்ட். ஸோ இப்போ நான் கால் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்துடுச்சா? அப்போ எனக்கு 0லேருந்து 10க்குள்ள உள்ள நம்பர்ஸை ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ இதுவும் ஒரு காமனான ரேண்டம் ஜென்ரேஷன் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஃப்ளோட் வேல்யூவை வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனில் பண்ணும். அப்போது இன்டீஜர் என்ன பண்ணுன்னு சொன்னேன், இது வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி பண்ணும். ஓகேவா? அப்போது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து சாய்ஸ் எதை பண்ணி சொல்லணும்னு சொன்னேன். ஸோ இது வந்து என்னன்னா ஃப்ரம் அ லிஸ்ட்லேருந்து வேல்யூவை எனக்கு ஜென்ரேட் பண்ண போகுது. நான் லிஸ்ட் ஆஃப் வேல்யூ கொடுக்க போகிறேன். ஸோ அதுலேருந்து எனக்கு ரேண்டமாக ஜென்ரேட் பண்ண போகுது. ஸோ நான் ரேண்ட் சாய்ஸ் தானே, நான் சாய்ஸ் கொடுக்குறேன். அந்த ஒரு லிஸ்ட்டாக ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன். அதுலேருந்து எனக்கு ரேண்டமாக எடுத்து கொடுக்க போகுது. np.random.choice. ஓகேவா? இப்போ நான் ஒரு லிஸ்ட் வேல்யூவை கொடுத்துக்கிறேன். 1, 2, 3, 3, 4, 5ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் சைஸ் என்னவா இருக்கணும்னு கொடுத்துருக்கேன்னா சைஸ் வந்து 5ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நான் 1D அரேல தான் வந்து அது ஜென்ரேட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டேன்னா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா? இப்போ நான் இதை ரேண்டை வந்து
கால் பண்ணிக்கிறேன். வந்துருச்சா? ஸோ நான் கொடுத்த ஒரு லிஸ்ட் ஒரு 1D அரேலேருந்து அது ரேண்டமா சூஸ் பண்ணி எனக்கு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்கு. ஸோ இப்படி தான் ஒரு ரேண்டம் ஜென்ரேஷன் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு பெர்ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் np டாட் வி ஸ்டாக் அண்ட் np டாட் ஹச் ஸ்டாக்? ஸோ இந்த வி ஸ்டாக் அண்ட் ஹச் ஸ்டாக்னா என்னவா இருக்கும்? ஓகே பார்க்கலாமா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன். நம்ம இப்போ ஜூபிட்டர் நோட் புக்ல போய்க்கலாம். இதுல நம்மளுக்கு வி ஸ்டாக் ஹச் ஸ்டாக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, வி ஸ்டாக்குங்கிறது வெர்டிக்கல் ஸ்டாக்கிங். ஓகேவா? நம்ம கொடுக்குற அரேவை வெர்டிக்கலா வந்து நம்மளுக்கு ஸ்டாக் பண்ண போகுது. ஹச்னா ஹரிசாண்டல் ஸ்டாக். எப்படி பண்றலான்றத பார்க்கலாமா? ஓகே, இம்போர்ட். நம்ம ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து அரே கிரியேட் பண்ணி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? np டாட் அரே ஆஃப் 1, 2, 3. ஓகேவா? அகைன் நான் ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். np டாட் அரே ஆஃப் 4, 5, 6 நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த 2 அரேவை தான் வி ஸ்டாக்லையும் ஹச் ஸ்டாக்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வி ஸ்டாக்கை தான் எடுக்க போறேன். ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணணும்? np டாட் வி ஸ்டாக்னு கொடுத்து நம்மளோட அரேவை கொடுத்தா போதும். வி ஸ்டாக் ஆஃப் அரே 1, அரே 2. ஓகேவா? இப்போ இது வி ஸ்டாக்னு போட்டுக்கலாம். ஓகே, எனக்கு ரன் ஆகிடுச்சு. இப்போ நான் என்னோட வி ஸ்டாக்ல கால் பண்ணி பார்க்கறேன். எனக்கு வந்துருச்சா? நான் இப்போ எப்படி வந்திருக்கு? எனக்கு வெர்டிக்கலா வந்திருக்கு. இப்போ இது நான் வெர்டிக்கல் வி ஸ்டாக் கொடுத்தனால எனக்கு வெர்டிக்கலா அந்த ஸ்டாக் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. இதே ஹச் ஸ்டாக் கொடுத்தனா இது ஹரிசாண்டலா ஆகும். எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஓகே, ஹச் ஸ்டாக் ஈக்குவல் டு np டாட் ஹச் ஸ்டாக் அரே 1, அரே 2. இப்போ இதையும் கால் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு வெர்டிக்கலா வந்தது, இப்போ ஹரிசாண்டலா வந்துருச்சு. ஓகேவா? டிஃபரன்ஸ் புரியுதா வி ஸ்டாக்குக்கும் ஹச் ஸ்டாக்குக்கும்? ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் போலாமா? ஹவு டு யூ ஃபைண்ட் த கார்லேஷன் பிட்வீன் 2 numpy அரேஸ்? ஓகே, நம்ம கார்லேஷன் எதுக்காக கண்டுபிடிப்போம்? 2 அரேஸ்க்கும் நடுவுல எவ்வளோ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்கு. இது எதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸை தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ எப்படி 2 அரேக்கு நடுவில் எப்படி 2 அரேவை வச்சு நம்ம கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ அகைன் நான் வந்து 2 அரே, ஓகே ஆல்ரெடி நம்ம கிட்ட அரே இருக்கு. ஸோ அதை வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் தானே கண்டுபிடிக்க போறோம். ஜஸ்ட் நீங்க நேம் எப்படி கூட வச்சுக்கோங்க. கார் ஈக்குவல் டு np டாட் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யாரு கண்டுபிடிக்க போறோம்? அரே 1, கரெக்ட் தானே? ஸோ 2 அரேக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ நான் இதை கால் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோட கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் எல்லாமே டிபெண்டா இருக்கு. ஸோ 1, 1, 1, 1 கொடுத்துருக்கு. ஸோ நீங்க இது மாதிரியே எல்லா அரேக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? நான் சொன்னேன் இல்லையா, பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்ல தான் நமக்கு வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாமா? ஹவு டு யூ கிரியேட் அ டயகனல் மேட்ரிக்ஸ் இன் நம்பை? எப்படி டயகனல் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படி சொல்லி பார்க்கலாமா? ஓகே, நம்ம ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். அகைன் டயகனல் மேட்ரிக்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ np டாட் டயகனல் ஆஃப் ஏதாவது ஒரு அரே வேல்யூ கொடுத்துக்கோங்க. 1D அரே ஆர் 2D அரே. 1D அரே நான் கொடுத்துக்கிட்டேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் டயகனல் எனக்கு டயகனலா எனக்கு வேல்யூஸ் வந்து அரேஞ்ச் ஆயிடுச்சா? ஸோ இப்படிதான் ஒரு டயகனல் மேட்ரிக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஜென்ரேட் பண்ணணும், ஃபைன் பண்ணணும். ஓகேவா? இப்படிதான் ஒரு டயகனல் மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதுல எதுவும் இல்லை, நீங்க np டாட் டயகனல்னு போட்டா நமக்கு என்ன ஆகிடும்? நம்மளுக்கு டயகனல் மேட்ரிக்ஸ் கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம். How do you find the eigenvalues and eigenvectors of a matrix in NumPy? ஸோ நமக்கு இந்த ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நம்ம எதுக்காக கண்டுபிடிப்போம் அப்படின்னா PCA. ஸோ இந்த மாதிரி மேத்தமெட்டிக்லாம் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நமக்கு தேவைப்படுற வேல்யூஸ் யாராக இருப்பா அப்படின்னா இந்த ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் தான். ஸோ இதை எப்படி நம்ம சிம்பிளாக நம்ம வந்து கோட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே, நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? np டாட் அரே ஆஃப் நான் வந்து 2D அரே வந்து இப்போ வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். 4, 2, 1, 3ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னு சொன்னா ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? ஐகன் வேல்யூ ஐகன்
வெக்டார். ஸோ நம்மளுக்கு இந்த ஐகன் வேல்யூவும் ஐகன் வெக்டாரும் யாரு கீழே வருவான்னு பார்த்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ராக்கு கீழே தான். ஸோ நம்ம இங்கே நம்பையில் உள்ள லீனியர் அல்ஜிப்ராவில் உள்ள ஐகன் மேட்ரிக்ஸை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதே தான் நம்பை டாட் லீனியர் அல்ஜிப்ரா. ஸோ லீனியர் அல்ஜிப்ரா டாட் ஐகன். கரெக்டா? யாரை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம்? நம்மளோட மேட்ரிக்ஸ். இவ்வளோதான். ஜஸ்ட் இதை ரன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஐகன் வேல்யூவும் ஐகன் வெக்டாரும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஜஸ்ட் ஐகன் வேல்யூ கொடுத்துருங்க. என்னோட ஐகன் வேல்யூ வந்துருச்சா? ஸோ அடுத்து நான் ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்க போறேன். நான் ஜஸ்ட் இதையும் பிரிண்ட் கொடுத்தேன்னா எனக்கு ஐகன் வெக்டாரும் வந்துடும். ஓகே, கமா விட்டுட்டேன். எனக்கு என்னோட ஐகன் வேல்யூவும் என் மேட்ரிக்ஸை பேஸ் பண்ணி எனக்கு கொடுத்துருச்சு, ஐகன் வெக்டார்ஸும் கொடுத்துருச்சு. ஓகேவா? இது மாதிரி தான் நம்ம நம்பையில் மேத்தமேட்டிக்கல், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக கோட் பண்ணியே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இன்கேஸ் நம்ம வந்து மேத்தமேட்டிக்கல் வேல்யூஸ் எல்லாம் நமக்கு தெரியல அப்படின்னா இந்த மாதிரியே நம்ம வந்து டயகனலாக இருக்கட்டும், டாட் ப்ராடக்ட் இருக்கட்டும், ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டார், ஸ்டாட்டிஸ்டிக்கலில் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மீன், மீடியன், மோட், ஸோ எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீடிஃபைன்டான ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூ கொஷின்ஸ் வந்ததுன்னா அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் மிஸ் பண்ணாமல் இருக்க B3 சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.